அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிய பெண்மணி வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும், அதை நான் தெரிஞ்சுக்கணும், அதை நான் படிக்கணும், அதை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். கேட்குற நோக்கம் என்னென்னா, நான் கேட்குற துவாக்கள் எல்லாம் கபூல் ஆகணும், என்னுடைய துவாக்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கப்படணும். அப்படியான சில வார்த்தைகளை சொல்லித்தாங்களே எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ், நீங்களும் நானும் எல்லா மக்களுமே எடுத்து பின்பற்றுவதற்கு மிக எளிமையாக மூணு வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. என்ன அந்த 3 வார்த்தை? அந்த 3 வார்த்தையை சொல்லிட்டா நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்ட்ட கபூல் ஆயிரும். 3 வார்த்தை தெரிஞ்சிக்க வேண்டாமா? தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொளி அதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்யும். பிடித்திருந்தால் பிறரோடு பகிருங்கள். நீங்கள் இந்த நன்மைகளை தெரிந்து கொண்டதை போன்று பிறரையும் நன்மை செய்வதற்கு நீங்கள் தூண்டுங்கள். அதற்கு ஏதோ ஒரு வகையிலே காரணியாக இருங்கள். உங்கள் குடும்பத்தோடு நண்பர்களோடு இந்த காணொளிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். முஸ்னத் அஹமதிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு அம்மா வராங்க. யார் அது? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுடைய தாயார். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் மகன். இந்த ஹதீஸில் வரக்கூடிய பெண்மணி அம்மா. வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லிமினி கலிமாத்தின் அதுஉ பிஹின்ன, எனக்கு சில வார்த்தைகளை சொல்லித்தாங்க, நான் அதை கற்றுக்கணும், அதை சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், அப்படியான சில வார்த்தைகளை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன கற்றுக் கொடுத்தாங்க? 3 வார்த்தை கற்றுக் கொடுத்தாங்க. முதல்ல சொன்னாங்க, அல்லாஹ்வை 10 தடவை சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லான்னு சொல்லி 10 தடவை சொல்லுங்கள். ரொம்பலாம் வேண்டாம், வெறும் 10 தடவை. அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு 10 முறை சொல்லுங்கள். ஓகே. அடுத்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 தடவை சொல்லுங்கள். என்னங்க, 3 களிமா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச களிமான்னு சொன்னா இல்லையா? எல்லாரும் திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய களிமான்னு சொன்னா இல்லையா? சின்ன பிள்ளையிலிருந்து வயசில் மூத்தவங்க வரைய முஸ்லீமாக பிறந்த எல்லோருக்கும் தெரிந்த ஒரு களிமா. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். ஒவ்வொன்றையும் 10 தடவை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு சும்ம சலி ஹாஜதகி, அதுக்கு பிறகு உங்கள் தேவை என்னவோ, உங்கள் கோரிக்கை என்னவோ, உங்கள் துஆ என்னவோ அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இந்த 3 வார்த்தையும் 10 தடவை சொல்லி முடிச்சுட்டு வெறுமனே நீங்கள் தொழுது முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடாதீங்க. நம்மிலே பலரை பார்க்க முடிகிறது. இமாம் சலாம் கொடுத்து விட்டு இடது பக்கம் சலாம் கொடுப்பது தான் தாமதம். வேகமாக என்னமோ அடுத்து நம்ம இருக்கவே கூடாது, இதுக்கு அடுத்து இந்த இடத்துல உட்கார்றது நமக்கு அது முடியாதது அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வேகமாக ஓடுறதை பார்க்குறோம். அன்பர்களே, தொழுகை என்பது எப்பொழுது பரிபூரணம் பெறும் என்றால் துவாவை கொண்டு தான் பரிபூரணம் பெறும். எனவே எந்த ஒரு அமலுமே துவாவை கொண்டு தான் பூர்த்தியாகும். ஆனால் துவா இல்லாமல் ஒரு அமலை முடிக்கக்கூடாது. எந்த அமல் செஞ்சாலும் சரிதான். ஒருத்தருக்கு சதக்கா செஞ்சுறீங்க, அல்லாஹ்ட்ட அங்கனே துவா செஞ்சுங்க, யா அல்லாஹ் என்னுடைய சதக்காவை கபூல் செஞ்சுக்கும், யா அல்லாஹ் இந்த அமலை நீ ஏற்றுக்கும். குரானை ஓதுறீங்க, ஓதி முடிச்சுட்டு யா அல்லாஹ் நான் ஓதுன இந்த திலாவத்தை நீ கபூல் செஞ்சிரு. தவாப் செஞ்சுறீங்க, செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். உம்ரா செய்கிறீங்க, செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றீங்க, அல்லாஹ்ட்ட ஹஜ்ஜை முடிச்ச பின்னாடி யா அல்லாஹ் ஹஜ்ஜு கொடுத்த நசீபு, யா அல்லாஹ் என்னை இந்த ஹஜ்ஜை நீ ஏற்றுக்கோ. ஜக்காத்தை கொடுத்து முடிச்சிங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். நோம்பு வச்சு முடிக்கிறோம், இஃப்தார் என்ன செய்கிறோம்? துவா செய்கிறோம். இப்போ ஒவ்வொரு அமலுக்கு பிறகும் துவாங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தொழுகைக்கு பிறகு துவா உண்டு. துவா முடிக்காமல் போயிடக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் துவா செய்ய வேண்டும். அப்போ அந்த துவா செய்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 10 தடவை சுபஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹ் அக்பர் 10 தடவை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை சொல்லி முடித்த பின்னாடி அல்லாஹ்ட்ட கேளுங்க, சும்ம சலி ஹாஜதகி, உங்கள் தேவை உங்கள் கோரிக்கை என்னவெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் கேளுங்க அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. இப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்படி இனிமேல் உங்களுடைய துவா இருந்துச்சுன்னா அல்லாஹ் என்னதமா சொல்லுவான்? ஃபஇன்னஹு யகூல் நஅம் நஅம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. அல்லாஹ் எப்படி சொல்லுவானாமா? நீங்கள் இப்படி இந்த கலிமாக்களை சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சீங்கன்னா நஅம் நஅம் சொல்லுவானா. என்ன அர்த்தம் இதுக்கு? ஆமான்னு அர்த்தம். ஹதீஸிலே நசாயிலின் ஹதீஸ் வந்திருக்குது. நசாயில வரக்கூடிய அறிவிப்பில் நாம்னு வந்திருக்குது. முஸ்னத் அஹமதிலே வந்திருக்கிறது கது ஃபஅல்து, நான் செஞ்சிட்றேன் அப்படின்னா என்னதுமா அர்த்தம்? இப்படி அல்லாஹ் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் துவாவை நான் கபூல் செஞ்சிட்றேன், நீங்கள் கேட்ட கோரிக்கை என்னவோ அதை நான் தந்துடுறேன். ஒரு தடவை சொல்லல அல்லாஹ். எத்தனை தடவை சொல்கிறான்? ரசூலுல்லாஹ் சொல்கிறான் 2 தடவை சொல்கிறான் நஅம். ஒரு தடவை சொன்னாலே ஆமாம் முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான் நஅம் ஆமான்றான். கது ஃபஅல்து
நான் செஞ்சிட்றேன். ஒரு தடவை சொன்னாலும் இந்த அர்த்தம் வந்துடும். மறுதனையும் அல்லாஹ் சொல்கிறான், அது ஃபஅல் தூ, நான் செஞ்சிட்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்துடுறேங்க 3 தடவை சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்துடுறத உறுதிப்படுத்துறது அர்த்தம் இல்லையா? ஆமான்னு 3 தடவை சொல்லுவோம். ஏன்? அந்த செய்தி உண்மைதாங்கிறத உறுதிப்படுத்துகிறோம். அதே மாதிரி அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்கிறான், உங்கள் துவா கபூல், உங்கள் கோரிக்கை நிறைவேறிடும், நீங்கள் கேட்டது கிடச்சிடும் அப்படிங்கிறத அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்லுகிறான் என்பதை அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கமாக தர்றாங்க. எனவே இனிமேல் இந்த காணொளியை பார்க்கக்கூடிய பெருமக்கள் எல்லோரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்கிறேன், இனிமேல் நீங்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய துவங்கினால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் 10 தடவை சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை சொல்லணும், அல்லாஹ் அக்பர் 10 தடவை சொல்லணும். அதில் நேரம் இல்லையே, பரவாயில்ல, அந்த 10 தடவை சொல்கிறதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய நேரம் எடுத்துறாது. அதிகபட்சம் போனால் ஒரு நிமிஷம் ஆகும். அதற்கு அடுத்து ஒரு நிமிஷமோ 1.5 நிமிஷமோ நீங்கள் துவா செய்ய போகிறீங்க. அந்த 1.5 நிமிஷம் துவா அல்லாஹ்ட்ட கபூல் ஆகும்னா இந்த 1 நிமிஷத்தை அல்லாஹ் காடி கொடுங்க. எனவே தொடர்ந்து இது போன்ற நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வோம். வல்ல அல்லாஹ்விடத்திலே தெரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ் என்று தொடர்ச்சியாக துவா செய்வோம். நான் தெரிந்து கொண்டதை போன்று சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு மார்க்கத்தை தெரிகிறது என்பது இலகுவாக்கப்பட்டு விட்டது. எங்கே இருந்துனாலும் நம்மளுடைய இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதற்கு நான் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கிறேன். எனக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் என் குடும்பத்தோடு இதை ஷேர் பண்ணுறேன், என் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறேன், தெரிஞ்சவர்களுக்கு இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற எண்ணத்திலே இதை பிறருக்கும் பகிருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் எல்லா மக்களுக்கும் சிறந்த நற்பலனை கூலியை அவன் புறத்திலிருந்து விசாலமாக தருவானாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.